நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதா, ஆணவம் பெரிதா. அறிவாய் மனிதா, உன் ஆணவம் பெரிதா. இப்படி ஒரு பாடல் திருவிளையாடல் படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல். இதனுடைய பொருள் என்னவென்றால், இசை ஒரு பக்கம், சிவபெருமான் ஒரு பக்கம். அதனுடைய உள்கருத்து என்னவென்றால், நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே என்பது. நான் அசைந்தால் யார் அசைப்பது? சிவபெருமானா, இயற்கையா, பிரபஞ்சமா என்றால் அணுக்கள் தான். இந்த அணுக்கள் தான் அசைகிறது. உதாரணமாக மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எங்கேயோ மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். இங்கே நமது வீட்டில் சுவிட்ச் போட்டால் மின்சாரம் உடனே வருகிறது. எவ்வளவோ தூரம் கடந்து அந்த மின்சாரம் வருகிறது என்றால் எதனால் என்றால் அணுக்கள் தான். அந்த காப்பர் தாமிர உயர்தான், அந்த தாமிர ஒயர்தான் அந்த உற்பத்தி பண்ணுற இடத்தையும் கொள்முதல் செய்யக்கூடிய இடத்தையும் கிடைக்கப்பட்டுள்ளது, இணைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து அணுக்கள் தான் அசைந்து அசைந்து இந்த மின்சாரத்தை கடத்தி நம் வீட்டிற்கு விளக்காகவோ அடுப்பாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு சாதனமாக அது வந்து சேர்கிறது. இப்படி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் சூரியன்களும் அசைந்து கொண்டே இருக்கிறது. இதை யாரும் ஆட்டுவிப்பார் யாரும் இல்லை. உஷ்ணத்தினால் அசைகிறது, கால மாற்றத்தினால் அசைகிறது, காற்றினால் அசைகிறது, வெப்பத்தினால் அசைகிறது. எல்லாமே அணுக்கள் அனைத்துமே அசைந்தாடிக்கொண்டே இருக்கிறது. ஆட்டுவிப்பார் அங்கே யாரும் இல்லை. அது அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் எல்லாமே அசைகிறது. பூமி சுற்றுகிறது, தன்னையும் சுற்றி கொள்கிறது, சூரியனையும் சுற்றி கொள்கிறது. சூரியன் இந்த பால்வெளியை சுற்றி வருகிறது, இந்த பால்வெளி இந்த பேரண்டத்தில் சுற்றி வருகிறது. அது விரிவடைந்து கொண்டே போகிறது. இதையெல்லாம் சாதாரண நம்மை போன்றவர்களுக்கு தெரியாது. நாம் அப்படியே நிலையாகவே ஒரே இடத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் பூமி சுற்றி வருவதை நமக்கு தெரிகிறது. ஆனாலும் அதை நாம் உணர்வதில்லை. காரணம், இரவு பகல் என்று இரண்டு வேளையும் வருகிறது. குளிர்காலம், கோடை காலம், பருவகாலம் என்று பலவிதமான காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் உணர்கிறோம். குளிர்கிறது, சூட்டை வந்து நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படியெல்லாம் நாம் உணர்ந்தாலும் இதையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைத்து நம்ம பார்க்க தவறிவிடுகிறோம். ஆதலினால் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்வதில்லை. எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை நாம் காண்பதில்லை. ஏதோ சுவிட்சு போடுகிறார்கள், மின்சாரம் வருகிறது, விளக்கு எரிகிறது. அதுக்காக ஒரு சுவிட்சை போட்டு விடுகிறார்கள். அணைப்பதற்கும் அதை ஆஃப் செய்வதற்கும், ஆன் செய்வதற்கும் ஆஃப் செய்வதற்கும் வைத்துள்ளார்கள். அவ்வளவுதான் நம்முடைய பயன்பாடு முடிவெடுகிறது. அதற்கு அப்பாலும் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. எப்பொழுது நாம் அதையெல்லாம் அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுது அந்த பிரபஞ்சத்துடன் நாம் ஐக்கியமாகிவிடுவோம் என்பது எனது கருத்தாகும்.